நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1901 மதராஸ் மாகாணம் வந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. நம்முடைய தமிழ்நாடு உள்ளடங்கி, கேரளா உள்ளடங்கிய, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாகாணமாக இருக்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக இத்தனை மாநிலம் ஒன்று சேர்ந்து ஒரு மாகாணமாக இருக்கும் பொழுது பெண்கள் படித்த அவர்களுடைய சதவீதம் எவ்வளவு இருந்துச்சு? ஒட்டுமொத்த பாப்புலேஷனாக 0.9% இருந்தது. பெண்கள் படிக்க வேண்டும். பெண்களுக்கான விடுதலைக்கு எது அடித்தளம் என்று சொன்னால் கல்விதான் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களை எப்படியாச்சும் உலகில் கொண்டு வரணும், உலகில் படிச்சிடணும். அவங்க எப்படியாச்சும் ஆராய்ச்சி படிப்புகள் அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தந்தை பெரியார். இந்த நான் முதல்வர் திட்டம் எப்படி உருவானது? கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மார்ச் 1 அன்று அவருடைய பிறந்த நாள். அவரை காண்பதற்காக, அவருக்கு வாழ்த்து செய்தி சொல்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் அண்ணா அறிவாலயத்தில் அவருக்காக லட்ச தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். வீட்டிலேருந்து கார் கிளம்புது, அறிவாலயத்துக்கு தான் போகுதுன்னு நினைச்சாங்க எல்லாரும். ஆனால் நேராக கலைவாணர் அரங்கத்துக்கு வந்தது. அங்கே அவர் யாரை சந்தித்தார் என்று சொன்னால், அங்கே அமர்ந்திருந்த நம்முடைய மாணவ செல்வங்களை அவர் சந்தித்து விட்டு அவர் சொன்னார், இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள், எனக்கு மகிழ்ச்சி தான், இல்லை என்று சொல்லவில்லை. நான் பிறந்ததற்கான அர்த்தத்தை உணரக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு தான் நான் முதல்வன் என்ற இந்த கனவு திட்டத்தை நான் இன்றைக்கு கொண்டு வரப் போகிறேன் என்று அங்கே உரையாற்றினார். அவர் சொல்லும்போது நான் மட்டும் முதல்வனாக இருந்தால் பட்டது, படித்து முடித்த பிறகு நீங்களும் இது போன்ற இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. அதனால நான் முதல் திட்டம் கொண்டு வந்த ஒரே வருஷத்துல ஏறத்தாழ 13 லட்சம் பிள்ளைகள் அதை பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது, இதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், உங்களுடைய திறன் மேம்பாட்டை உருவாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்கிற வகையில தான் அது தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி, அல்லது கல்வியாளர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு தளத்தை அமைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். கிட்டத்தட்ட இதில் இந்த திறன் மேம்பாட்டின் மூலமாக ஏன் வேலையில் சேர்ந்து நல்ல வேலையில் சம்பளத்துக்கு சேர்ந்தவர்கள் மட்டும் ஒரு ஆண்டில் 1,48,000 பேர் என்பதை நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு பேர் இருக்குன்னா 13% பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகப்படியாக 13% தொழில் முனைவோராக இருப்பது நம்முடைய தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கோம் என்று சொன்னால், நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்று உணர்த்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. ஒட்டுமொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றது. அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, அந்த 8 மில்லியனையும் சேர்த்து நிர்வகிக்கக்கூடிய அதிகமாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள். நீங்கள் தான் நிர்வகிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இது இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறது என்று சொன்னால், அந்த பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த தொடக்க புள்ளியை போட்ட ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அந்த பெருமை இருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு ஈரோடு மாவட்டமும் சேலம் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற பெண்கள் எல்லாரும் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறீர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.